தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அங்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில் அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பு இருப்பதா பலரும் சொல்கிறாங்க. வரும் 11ஆம் தேதி சென்னையில் நடக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஆண்டு காலமானார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேராவின் தந்தையான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக இளங்கோவன் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழந்தார். அவரோட மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது. இதற்கிடையே பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அந்த தேர்தலோட ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும்னு அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் ஆளும் திமுக கூட்டணி தேர்தலில் களமிறங்குவது உறுதியாகிருக்கு. அதே நேரத்தில் திமுகவே போட்டியிடுமா அல்லது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதற்கிடையே நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகிருக்கு. அதே நேரத்தில் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தோட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடுமா என்ற கேள்வி தற்போது வந்திருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த முறை அறிவிக்கப்பட்ட போது அக்கட்சி சார்பில் தென்னரசு போட்டியிட்டு சுமார் 40,000 வாக்குகள் பெற்றார். அதற்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தாங்க. இந்த நிலையில் அதே பாணியில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்குமா அல்லது ஆளும் தரப்புக்கு இருக்கும் எதிர்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு களமிறங்குவாங்களா அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பிற்பகல் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் தேர்தலை புறக்கணிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பலர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.